திங்க் ஃபார் உமன் சொன்னீங்கன்னா கம்ஃபர்ட் கான்ஃபிடென்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்லுவாங்க இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் இன்சைட்னு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி வேர் த ரைட் ஷேப் வேராக இருக்கட்டும், லாஞ்சரியாக இருக்கட்டும், லவுஞ்ச் வேராக இருக்கட்டும், ஆக்டிவ் வேர், அது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நம்ம நிறைய பண்ணுறோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் திங். வி ஆல் டோன்ட் சிட் அட் ஹோம், வெதர் இட்ஸ் டேக்கிங் கேர் ஆஃப் யர் சைல்ட், வெதர் இட்ஸ் டூயிங் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ். So multitasking na, I think it's a very woman thing. So feeling comfortable and confident is what Zivame brings us. And இன்னொரு இது என்னன்னா அவங்க பாடி பாசிட்டிவிட்டி 100+ சைஸஸ் இருக்கு அவங்க இதில். ஸோ ஐ திங்க் நீங்கள் இந்தியன் உமன் பார்த்தீங்கன்னா நம்ம வேற வேற ஷேப், வேற வேற சைஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு ஃபீல் இன்க்ளூடட். And அது கூட பண்ணியிருக்காங்க. ஸோ yeah, so I'm very happy to be here promoting them and just being a part of their Pongal celebration. படம் இன்னும் நான் சைன் பண்ணல, தெலுங்குல இப்போ தான் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. பட் எனக்கு முன்னாடியிலிருந்தே ஐ திங்க் நான் ரொம்ப செலக்டிவாக தான் இருந்தேன். ஸோ இனிமேல் கூட அப்படி தான் எனக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் ஸ்டோரி நிறைய வந்துச்சு. பட் ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் டேட்ஸ் ஐ குடன்ட் டூ இட். ஏன்னா இப்போ எனக்கு பர்சனல் இது கூட இருக்குது, கமிட்மெண்ட். ஸோ எனக்கு டேட்ஸ் கூட இப்போ கொஞ்சம் செட் ஆகணும். ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் ஐ ஹேவன்ட் பின் ஏபிள் டு டூ எனிதிங் yet. சேம் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. அவ்வளோ ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. நான் கதை கேட்பேன், எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் ஓகே சொல்லிடுவேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அது எனக்கு பாலிடிக்ஸை பற்றி நான் இன்னைக்கு தான் சென்னைக்கே வந்தேன். ஆக்சுவலி நான் வெளியூரில் இருந்தேன், நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் கம் டு சென்னை டுடே. எஸ், நிறைய படம் ஆக்சுவலி இருக்குது எனக்கு பார்க்கறதுக்கு. ஸோ ஐ ஹேவ் டு கோ அண்ட் see a lot of films now. Thank you.